ஒரு பையன் போய் அப்பாட்ட கேக்குறான், அப்பா அரசியல்னா என்னப்பா அப்படின்னா அப்பா சொன்னாரு, நான் தான்டா வீட்டுக்கு தலைவன், அதனால நான் தான் நாட்டினுடைய அரசியல்வாதி. ஆனா உங்க அம்மாவை வைத்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க அம்மா தான் நாட்டினுடைய அதிகார வர்க்கம். இந்த வீட்டை கூட்டுறாங்கல்ல வேலைக்கார பொண்ணு, இவங்க நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கம். எதிர்காலமே தெரியாம அழுகுது பாத்தியா உன் தங்கச்சி பாப்பா, சின்ன குழந்தை, இதுதான் நாட்டினுடைய எதிர்காலம். கேள்வி கேட்கிறேல, நீ தாண்டா நாட்டினுடைய இளைஞர் வர்க்கம்னாரு. அந்த பையனுக்கு ஒன்னும் புரியல, போய் தூங்கிட்டான். அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன குழந்தை தங்கச்சி பாப்பா அழுதுச்சு. இவன் வேமா போய் அவங்க அம்மாவை எழுப்பி பார்த்தான். அவங்க எந்திரிக்கல, தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. வேமா போய் அவங்க அப்பாவை பார்த்தான். அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு வேலைக்காரி காலை சுரண்டிட்டு இருந்தாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்கேக்கு அங்கேயும் ஓடி வந்தான். மறுநாள் போய் அப்பாட்ட சொன்னான், அப்பா எனக்கு இன்னைக்கு அரசியல் என்னன்னு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னா. என்னடான்னு கேட்டாரு. இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருந்தது. இதை கண்டு துடித்த இளைஞன் அதிகாரிகளிடம் ஓடினான். அதிகாரிகள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்களை எழுப்ப முடியவில்லை. இதை கண்டு துடித்த இளைஞன் அரசியல்வாதிகளிடம் ஓடினான்.